தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற திட்டமே வந்து தற்போது மத்திய அரசிடம் இல்லை. திட்டமிட்டே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. இப்போ இவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இப்போ இவங்களோட தமிழ்நாடோட சவுத்து தென் மாநிலங்களோட தேவையே இல்லாத அளவுக்கு அங்கே எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு இவங்களோட அந்த ஷேரிங்கே தேவைப்படாது. அப்போ அவங்க மெஜாரிட்டியில் அங்கேயே வந்துட முடியும். அப்போ அவங்களுக்கு பயம் இருக்குது. கண்டிப்பாக திடீர்னு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பாராளுமன்றம் நடக்கிறது என்னவோ ஒரு ஜனநாயகப்படியே இல்லை. நீங்கள் எல்லா ஒரு சில சண்டை போடுங்க, வெளியே துரத்துறீங்க, நாங்கள் பண்ணுங்க நினச்சதை வந்து ஆமாம் உள்ளோம் என்போம் இல்லை என்போம்னு அவங்களே தீர்மானம் நிறைவேற்றிடுறாங்க. அரசு பள்ளியில் பணியிடக்கூட மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மொழி கற்றுத்தரப்படுவதில் என்ன சிக்கல்? ஆங்கிலேயர்கள் நம்ம எதுக்கு வந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க எதுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு? இப்போ இந்தி மொழியை வந்து கொண்டு வரது மூலமா கடைசியில் இந்தி தான் தலையாய மொழியா மாற்றுவாங்க. திரும்ப அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்கள் பெரிய மனக்குமரில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஜாதிங்கிறது 2000 வருஷங்களா அப்படி குறையோடி போயிருக்கு. இப்போ ஒரு மனுஷங்களுக்கு இது மாதிரி ஒரு நடக்கு. இப்போ ஒன்று நடந்திருக்கு. இப்போ யுவராஜ்னு ஒருத்தர் வெளியே விட்டுருக்காங்களே, அதை கொண்டாடுறாங்க யாரு? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கருத்தியல் பரப்பு துணை செயலாளர் திருமதி PR ஜெயந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டில் தொகுதி எண்ணிக்கை வந்து குறைக்கப்படுகிறது, குறிப்பாக தென் மாநிலங்கள் வந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தென்னிந்திய அளவில் ஒரு கூட்டுக்குழு வந்து உருவாக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு தனி தீர்மானம்லாம் போட்டப்பட்டது. 58 கட்சிகள்லாம் ஒரு மனதாக இணைந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற திட்டமே வந்து தற்போது மத்திய அரசிடம் இல்லை. திட்டமிட்டே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறது கூப்பிடுறாங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அது சம்பந்தமா எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, தேர்தல் ஆணையமும் அது குறித்து எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, ஏன் தமிழ்நாடு அரசு இவ்வளவு வேகம் காட்டுது? ஆக்சுவலாக அதோட ஐடியா நம்ம பிஜேபி அரசு எப்படி மக்கள் விரோத ஆட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் அவங்க மக்களுக்கு ஃபேவராக என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால விரல விட்டு எண்ணிட முடியும். எல்லாமே அதுக்கு அப்போசிங்காக தான் இருக்குது. அது எதா ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், விவசாயிகள் கொலைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமும், இப்போது காஷ்மீர் விஷயமா இருக்கட்டும், குடியுரிமை, எந்த விஷயம் மக்களுக்கு ஃபேவராக என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பாராளுமன்றம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது பாராளுமன்றத்தை வேகமாக கட்டி முடிச்சது காரணமே ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் வந்து அவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, இப்போ மும்மொழி கொள்கைன்னு ஒரு விஷயத்த வருது. எதுக்காக அவ்வளோ ஒரு துடிக்கணும்? அவங்க என்னன்னா அவங்களோட ராஜ்யம் எப்பவுமே நிலைச்சு இருக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதை வந்து செயல்படுத்தவே முடக்கூடாதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப தீர்மானமாக இருக்கும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் கல்விங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கியாச்சு. இப்போ அதில் ஒரு ஆப்பு வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இப்போ இவங்களோட தமிழ்நாடோட சவுத்து தென் மாநிலங்களோட தேவையே இல்லாத அளவுக்கு அங்கே எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு இவங்களோட அந்த ஷேரிங்கே தேவைப்படாது. அப்போ அவங்க மெஜாரிட்டியில் அங்கேயே வந்துட முடியும். அப்போ அவங்களுக்கு பயம் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டியே இழுபறியில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்தது. அப்போ அதை கொண்டு வரணுங்கிறது அது இப்போ எப்போ பார்த்தாலும் அரசியலமைப்பு சட்டம் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ செய்கிறாங்களா இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் இது நடக்கிற எண்ணங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக திடீர்னு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பாராளுமன்றம் நடக்கிறது என்னவோ ஒரு ஜனநாயகப்படியே இல்லை. நீங்கள் எல்லா ஒரு சில சண்டை போடுங்க, வெளியே துரத்துறீங்க, நாங்கள் பண்ணுங்க நினச்சதை வந்து ஆமாம் உள்ளோம் என்போம் இல்லை என்போம்னு அவங்களே தீர்மானம் நிறைவேற்றிடுறாங்க. இவங்க மற்ற பாராளுமன்ற ஆப்போசிட் கட்சின்னு அங்கே என்ன இருக்குது? அவங்களுக்கு என்னங்க வாய்ஸ் இருக்குது? அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணவே முடியல. அவங்க வெளியே தான் நிற்கிறாங்க. அவங்க எல்லாமே பொம்மைகள் மாதிரி தான் இருக்கிற வேண்டியதாக இருக்குது. அது ஜனநாயகம் எங்கே இருக்குது? அதில் இல்லவே இல்லை. அப்போ இது நடக்குங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் ஏற்படுத்தணும். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு எம்பிக்களை வந்து அமளியில் ஈடுபட்டுக்கிட்டே வர்றாங்க. இதன் காரணமாக வந்து அவை வந்து அப்பப்போ வந்து ஒத்திவைப்பும் நிகழ்வுகளும் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் இந்த செஷனை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதமாக கொண்டு போகலாமே? ஏன் தமிழ்நாட்டு எம்பிக்கள் வந்து தொடர்ந்து பல எதிர்ப்புகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அந்த எதிர்ப்புகளை பதிவு பண்ணும் அந்த வேலையில் வந்து ஏன் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுறாங்க, வெளியுறப்பு செஞ்சிடறாங்க? அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்கறது தென் மாநிலங்களாக தான் இருக்குது. எப்போவுமே எந்த விஷயங்களுக்காகவும் போராடுற ஒரு விஷயமா. ஏன்னா இப்போ மழுங்கடிக்கப்பட்டு எதையுமே கேட்காம எந்த உரிமைகளும் பெறாமல் இருக்க முடியும்னா போய் அங்கே நம்மளும் வந்து பிஜேபியில் ஒரு அங்கமாக உட்காந்துட முடியும். அப்போ இந்தியா கூட்டணின்னு ஒரு விஷயம் உருவாக்குறது எதற்காக? பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்கு? மதச்சார்பின்மையை வந்து கைப்பிடிக்க நம்ம இருக்கவே மதச்சார்பின்மை இல்லாத ஒரு நாடாக தான் இந்தியா இருந்திருக்கு. அந்த மதச்சார்பின்மையை நம்ம கையில் கொடுத்துட்டு இப்போ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கும். அப்போ அது மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையாக நடக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் ஆயிடக்கூடாதுன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் பெற வேண்டியதாக இருக்கு. அப்போ அந்த விஷயத்தை வந்து விட்டுறக்கூடாதுன்னா தமிழ் இப்போ கூட பாருங்க, கலாச்சாரமே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு தப்பான ஒரு வார்த்தை, இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சி அப்படின்னு சொல்லிட்டா உடனே சாரி சொல்வோம். அது வந்து இயல்பு, மனுஷனுக்கு தெரியாமல் சொல்லிட்டோம்னா. அப்போ திட்டமிட்டு ஒரு நாடாளுமன்ற அவையில் கலாச்சாரம் நாகரிகம் இல்லாதவர்கள் சொல்றாங்க. அப்போ அது வந்து அந்த வார்த்தை திரும்ப தான் பெற்றாரு. அதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கல. அப்போ எந்த விதத்தில் அது நியாயம்?
ஒரு சக மனிதர்களை நேசிக்கணும், இங்க சமத்துவம் வேணும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்திலேயே எழுதப்பட்டிருக்கு, அதுதான் நாடாளுமன்ற அவையே. அப்ப நாடாளுமன்ற அவையிலேயே ஒரு அமைச்சர் அப்படி சொல்ல முடியும்னா அதை ஏன் கேட்கல, தட்டி கேட்கல? அப்ப அதுக்காக குரல் எடுக்க பரவாயில்ல சொல்லிட்டு போய் சொன்னே இல்லைன்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சொல்ற ஒரு விஷயங்களை வந்து சபாநாயகர் காது கொடுத்து கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சபாநாயகரை நீக்க ஒரு தனி தீர்மானமே வந்து கொண்டு வந்திருக்காங்க, நம்பிக்கையில்லா தீர்மானமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்தான ஒரு என்கொயரியும் வந்து வர இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க பண்றது தப்பு அப்படின்னா இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க பண்றதும் வந்து ஒரு விதத்துல தவறாக தானே இருக்கு. அப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது, எதிர்கட்சிகளை ஒரு முடக்கும் செயலா தானே இருக்கு. அப்படி ஒரு விஷயம் வந்து நடக்கிற மாதிரி இப்ப நாடாளுமன்றத்தையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் நீங்க கம்பேர் பண்ற நிலைமையிலே கிடையாது. இங்க வந்து உரிமைகள் இருக்கு, இங்க வந்து எதிர்கட்சி ஒரு எப்பயுமே ஒரு சுமூகத்தன்மை இருக்கு. இப்போ கூட இப்போ ஒரு இந்த மும்மொழி கொள்கைக்காக நாடாளுமன்றத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவோ அந்த அமைப்பு இப்போ 22ஆம் தேதியோ வைக்கிறாங்க. அப்ப எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சிகளையும் தான் கூப்பிடுறாங்க தவிர நீங்க மட்டும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடல. அதனால இங்க வந்து இது வந்து எதிர்கட்சிக்கு உள்ள அந்த காழ்ப்புணர்வாக சொல்ற விஷயமா தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு ஜனநாயகமா இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து மீடியாவுக்கும் கொண்டு வர முடியும், நீங்க சட்டமன்றத்துல அந்த கேள்வி எழுப்ப முடியும், அது பேச முடியும். குறை சொல்றதுக்கு வேறு விஷயங்கள் இருக்கும்போது அதை எடுத்துக்கிற விஷயமா தான் பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை இருக்கு, பட் இருந்தாலும் அடிஷ்னலாக ஒரு மொழி கற்றுக்கொள்வதில் வந்து என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன்ல வந்து பல்வேறு நபர்களும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மொழியை வந்து நமக்கு கம்யூனிகேஷன் மட்டும்தான்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு. தமிழ் அவங்கவுங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கற்றுக்க முடியும், பேச முடியும். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து இங்கிலீஷில் கேட்டிங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் புரியும், எனக்கும் ஒரு பேச தெரியும். ஆனால் நீங்கள் எங்கள் இன்டர்வியூ இந்த இங்கிலீஷில் மாற்றி பாருங்க, நான் பேக்கன்னு தான் உட்காந்துருப்பேன். அப்போ எது நமக்கு கம்ஃபர்டபுள்? தாய்மொழியில் பழகிறது தான். இப்போ எத்தனை மாநிலங்களில் அந்த மொழியை வந்து இந்தி வந்து கபலீகரம் பண்ணியிருக்கு நம்ம கண்ணால் பார்க்குறோம். இப்போது நம்மளோட ஸ்கூல் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1.9 crore ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. இதே வந்து 15 லட்சம் தான் சிபிஎஸ்சி பசங்க இருக்குது. அப்போ 1.9 crore படித்த பசங்கள்லாம் 2 மொழி கொள்கை தான். எதுக்கு நம்ம இங்கிலீஷ் வந்து ஜென்ரலாக ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு வந்து இங்கிலீஷ் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்குது. அங்கே வந்து மும்மொழி கொள்கைகள் இருக்காங்க. வடக்கில் யாருக்காவது இங்கிலீஷ் பேச தெரியுமா? நான் அவங்க மட்டப்படுத்தலை, ஏன்னா அதை ஏன் நீங்கள் அமல்படுத்தலை? உங்களால் வந்து இப்போ நம்ம அங்கே போனால் இங்கிலீஷில் பேசுகிறோம், அதுக்கு தான் ஒரு காமன் லாங்குவேஜாக வச்சுருக்கோம். ரீஜனல் லாங்குவேஜுங்கிறது எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். அம்மான்றதோ எனக்கு வந்து வாங்க சாப்பிடுங்க தண்ணி குடிங்கன்னு சொல்கிறதா எனக்கு ஈஸி. அது நீங்கள் எப்படி இந்த இதில் படிச்சு தான் எத்தனையோ டாக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. தமிழ்நாட்டை வந்து மருத்துவத்துறை நீட்டு விஷயத்தெல்லாம் சொல்ல போனால் மருத்துவத்துறை தான் நம்ம சிறந்து விளங்கியிருக்கோம். அப்போ இதை வந்து நீட்லேயே இப்போ வந்து வேணாம் தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த நீட்டையும் முதல்ல எடுக்கிற நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க முதல்ல வந்தவங்கள்ட்ட போய் கூட கேளுங்க, நீட் எக்ஸாம் வேணுமா வேணாம் தான் சொல்லுவாங்க. ஒரு காக்கா தலையில் வந்து பணங்காய வைக்கிற மாதிரி தான் இது. சிபிஎஸ்சி சிலபஸ்ங்கிறது எல்லாராலையும் படிக்க முடியாது. கல்வியே மறுக்கப்பட்ட சிலபஸை எதுக்கு ஓவர்லோடிங் இருக்கு நீங்க பண்றீங்க? அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் படிக்கிறவங்க படிக்கட்டும், அடுத்த லாங்குவேஜ் படிக்க வேணாம்னு சொல்லணும். இப்பெல்லாம் வந்து ஃபோன் வந்துருச்சு, 4 லாங்குவேஜ் 5 லாங்குவேஜ் கூட நீங்க கத்துக்கலாம். ஆனா இந்த 2 பசங்க படிச்சு வர்றதுக்கு எதுக்காக படிக்கணும்? நம்ம மொழி அறிவுங்கிறது நம்ம கல்வியை கத்துக்கணும். அது சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்டை நம்ம உள்வாங்கிறதுக்கான ஒரு மொழி தேவைப்படுது. அது தாய்மொழியில் தான் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ்ங்கிறது வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஹிந்தி வேணான்னு சொல்லலை, அது யார் விருப்பம் இருக்கோ அது கற்றுக்கிட்டோம். ஆனால் இது வந்து ஒரு லாங்குவேஜாக வந்திருந்தா முதல்ல 3வது லாங்குவேஜாக அது வரும். ஆனால் நாளைக்கு ஹிந்தி சொல்லித்தரதுக்கு இங்கே டீச்சர்ஸ் கிடையாது. அப்போ நார்த்லேருந்து டீச்சர்ஸ் இறக்குமதி பண்ணுவாங்க. முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நாளடைவில் வந்து அந்த சேலரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சுமத்தப்படுவாங்க. அப்போ பசங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கிற போது அப்போ அது திருப்பி அந்த ஹிந்தி தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஹிந்தி படித்தா தான் பெரிய ஆளாக முடியும் போல இருக்குது. ஆனால் ஹிந்தி படித்தா என்ன நிலைமை இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் அவங்கள மட்டப்படுத்தவே இல்லை. அந்த கவர்மெண்ட் அதுக்காக வெக்கப்படணும். அந்த ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கான சரியான வேலை வாய்ப்பு கொடுக்காம அவங்களுக்காக கல்வியை மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே தமிழ்நாடு வந்து அதில் சிறந்து விளங்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நம்ம தென் மாநிலங்களே நல்லாவே இருக்குது, தமிழ்நாடு அதில் மிக சிறந்து விளங்குது. அப்போ அதை ஒழிக்கிற வழியாக தான் இதை நான் பார்க்குறேன். அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக செய்கிற அது சில பர்சன்டேஜ் இருக்காங்கல்ல, அந்த பர்சன்டேஜோட ஊக்கங்கள் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மொழி வந்து கற்பிக்கப்படுது மாணவர்களுக்கு. அது இல்லாமல் பிரைவேட் ஸ்கூலாக வந்திருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூலாகவும் வந்து இருக்கு. ஆனால் அரசு பள்ளியில் பணியிடக்கூட மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மொழி கற்றுத்தரப்படுவதில் என்ன சிக்கல்? இப்போ வந்து அவங்க 3வது லாங்குவேஜாக வந்து ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸு ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து படித்தாங்க அப்படின்னா ஸோ அந்தந்த இடங்களுக்கு போய் வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக வந்து இருக்கும்ல, அறிவு வந்து விஸ்தாரமாக தான் ஆகும். இதை வந்து திட்டமிட்டு முடக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் நம்ம எதுக்கு வந்தாங்க? பிரிட்டிஷ்காரங்க எதுக்கு வந்தாங்க இந்தியாவுக்கு? வாணிபம் பண்ண வந்தாங்க. கடைசியில் என்ன நடந்தது? இப்போ இந்தி மொழியை வந்து கொண்டு வர்றது மூலமாக கடைசியில் இந்தி தான் தலையாய மொழியாக மாற்றுவாங்க. அப்புறம் நம்மளும் வந்து
வேற ஸ்டேட்ல நம்ம ஒரு நம்மளோட ஏற்றங்களுக்காக ஒரு இடத்துல போய் வேலை செய்யறது தப்பு இல்லை. இப்போ இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவல்ல நம்ம போறோம் ஒர்க் பண்றதுக்கு. எதுக்காக? இங்க இருக்கிறத விட சேலரியை விட அதிகமாக வரணுங்கிறதுக்காக போறோம். அப்போ ஸ்டேட்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குறதுனால தமிழ்நாடு இருக்கவங்க மற்ற இடத்துக்கு போறதுல அதை அடுத்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வெறும் நம்ம வந்து எந்த மாதிரி வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அவங்க வேற வேலை தப்புன்னு சொல்ல, உடல் உழைப்பு தப்புன்னு சொல்லலை. ஆனா எவ்வளவு ஒரு மோசமா இருந்தா அவங்க இந்த வேலை தேடி வராங்க. அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா மொழியை அரைக்கிறது அவங்களோட அரசியல் கணக்கு தான் இருக்கு தவிர தன்னோட சுயலாபத்தை சுயனோட எண்ணத்தை வச்சுதான் வந்து தமிழ்நாட்டை வந்து கைக்குள்ள கொண்டு வரோம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டேட்ல எல்லாத்தையும் கொண்டு தென் மாநிலங்கள் கொண்டு வரணுங்கிற எண்ணம் தவிர அவங்களோட பய உணர்வும் இன்செக்யூரிட்டி தான் வந்து இப்படிலாம் ஆட்படுத்துது. அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம எதையுமே செயல்படுத்துற பேசுறது தெரியாம பேசுற ஒரு அரசியல்வாதிகள்னு சொல்லிக்கிற பிஜேபியில இருக்க சில பேர் தான் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இப்போ இதே மற்ற அரசியல்வாதிகள்லாம் நம்ம எப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வந்து எதிர்கட்சியா இருக்கிறாங்க திமுகக்கு. அப்ப அதுக்கு எதிர்கட்சியா இருக்கப்போ அவங்களால வந்து வெளிப்படையா இப்ப அவங்க இதே ஆட்சியில இருந்தாங்கன்னா அவங்களும் இதை எதிர்க்க தான் செய்வாங்க. வேற வழியே இல்லை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேணும் இல்லையா, அந்த ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் அதுல விருப்பம் கிடையாது. திரும்ப வந்து இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. ஆனா அதே சமயம் வந்து அவருடைய பெயர்ல வந்து ஒரு பள்ளி தொடங்கப்பட்டிருக்கு, ப்ளூ ஸ்டார் சிபிஎஸ்இ ஸ்கூல். ப்ளூ ஸ்டார் திரும்ப பேர் கிடையாது, ப்ளூ ஸ்டார் தானே பேருக்கு, திருமாவளவன் பேர் கிடையாது. அது எப்படி அவர் பேர்ல எப்படி சொல்றீங்க? அதை இல்ல, ப்ளூ ஸ்டார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலா வந்து இருக்கு. இதனுடைய நிர்வாக இயக்குனரா வந்து திருமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பில்டிங் அதுதாங்க சொல்றது. எதை பிடிச்சி சொல்றாரு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ எத்தனையோ பேர் வந்து நான் அந்த மீட்லாம் கொண்டு வந்தப்ப நீங்க வந்து இந்த மீட்டை தான் கொண்டு வந்து அடிச்சு கொண்டாங்க தெரியுமா. அப்ப எவ்வளவு ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது மாதிரி இவங்களுக்கு எதுவுமே பேச தெரியலன்னா அவங்களோட பில்டிங்ல ஒரு ஸ்கூல் வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ சிலபஸ் அவங்க எடுத்துக்காங்க. என்ன சிலபஸ் அவங்க முடிவே பண்ணல, ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல. அங்கே பசங்களே இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. எல்கேஜி ப்ரீகேஜி பசங்க ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. இன்னும் ஸ்கூல் அங்கே இன்னும் இயங்கவே ஆரம்பிக்கல. அப்போ என்ன சொல்லணும், சிபிஎஸ்இ ஒரு பேர்ல இருந்து திரும்ப ப்ளூ ஸ்டாருங்கிறதுக்கும் திருமாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒரு பிரைவேட் ஸ்கூல், தட்ஸ் ஆல். அது இன்னும் செயல்படவே ஆரம்பிக்கல. தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் வந்து மக்களுக்கான பட்ஜெட்டே கிடையாது, இது எதுவுமே இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். உங்களுடைய கருத்து? அவர் இப்போதானே வந்திருக்காரு, அவர் ஒரு பட்ஜெட் போடும்போது தான் அவருக்கு தெரியும். இப்போ பட்ஜெட் வந்து இந்த துறையில் இது சரியா இல்லை, இது அவங்களோட விமர்சனங்களை வைக்கலாம். ஆனால் மொத்தமாக சரியில்லைங்கிற விஷயத்தில் உனக்கு இந்த இடத்துல இந்த கட்டுமானம் சரியில்லை, இல்லை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த இது ரேஷன்ஸ் சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எது வேலை வாய்ப்புகள் சரியில்லைன்னு சொல்லலாம். எந்த விதத்தில் சரியில்லைன்னு குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லாம் மொத்தமே காலி அப்படிங்கிறப்ப ஒரு தீவிர எதிர்ப்பு தான் இருக்குங்கிறது தவிர அதில் நியாயமான கருத்து இருக்கிற மாதிரி புரியல. இப்போ தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டை நீங்கள் எப்படி தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்குறீங்க? வளர்ச்சி நிலைகளில் தான் போய்கிட்டே இருக்குது. எந்த இதுவுமே வளர்ச்சி வந்து கம்மியாகலாம் இல்லை. என்ன தீவிர திட்டங்கள் இப்போ எப்பயுமே வந்து இந்த ரோட்லாம் வந்து டிஎம்கே பீரியடில் மட்டும்தான் நல்லபடி பண்ணிட்டு இருப்பாங்க. மக்களுக்கான இப்போ பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் சரி, அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதாகட்டும், பஸ் விஷயங்களாக இருக்கட்டும், காலேஜ் உருவாக்குறதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் நலத்திட்டங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதையும் மீறி நம்மளோட முதல் கான்சன்ட்ரேஷன் நிதி வளமைகளை நிறையா இப்போ கோவிட் வந்தது, அப்போ எவ்வளோ விஷயங்கள் பாதிக்கப்படுது, எத்தனை விஷயங்கள் தொழில்துறைகள் முடங்குது. இந்த பிஜேபி கூட ஒன்றிய அரசு கூட ஆளும் ஒன்றிய அரசு கூட பிஜேபி சொல்லக்கூடாது, ஆளும் ஒன்றிய அரசு கூட போராடுறதுக்கே நம்மளோட மொத்த எனர்ஜி நம்ம அதுலயே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நமக்கான கிடைக்க வேண்டிய நியாயமான நிதிகள் கிடைக்கல, எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தாங்க. இப்போ இந்த ஸ்கூல் அந்த பிஎம் அந்த ஸ்கூலுக்காக எவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அந்த நிதியை ஒதுக்கி வைக்கிறது எந்த விதத்தில் ஆகும்? நம்ம கட்ட டாக்ஸ்ல நம்ம கொடுக்குற ஒதுக்கீடுல தான் அவங்க கொடுக்குறாங்க, அதே தர்றதில்லை. மழை வந்தப்போ பார்த்தோம், அதுக்கான நிதி வர்றதில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றிலாம் யாரும் பேசுறது இல்லை. 10 வருஷங்களா டிஎம்கே இருக்கிறதுல வந்து வளர்ச்சி இருக்கலாம், கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கு. அசூர வளர்ச்சி, நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கு, செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அது குறைகள் இல்லாம எந்த கவர்மெண்ட்டும் இருக்காது. அந்த குறைகள் என்னன்னு சுட்டி காமிக்கணும் தவிர எல்லாமே குறைன்னு சொல்லிட முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது. குறிப்பாக திருமா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்கள் பெரிய மனக்குமுறலில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. ஏன் நீங்கள் டைரெக்டாக வந்து முதல்வர் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல? இது கண்டிப்பாக சேர்க்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். சின்ன சின்ன ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ நடக்கும் போதே அது பேசுவார், பேசிட்டே இருக்கு. ஜாதிங்கிறது 2000 வருஷங்களா அப்படி புறையோடி போயிருக்கு. இப்போ ஒரு மனுஷங்களுக்கு இது மாதிரி ஒரு இப்போ ஒன்று நடந்திருக்கு. இப்போ யுவராஜ்னு ஒருத்தர் வெளியே விட்டுருக்காங்களே, அதை கொண்டாடுறாங்க யாரு? யுவராஜ் என்ன பண்ணிட்டு போயிருக்காரு தெரியுமா? அவர் யாருன்னு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் இல்லையா? கோகுல் என்ன பண்ணா? அப்போ அவரை வந்து ஒரு ஹீரோயிசமா பாக்குறாங்க. அப்போ அந்த மனநிலை அதை கொண்டாடுற மனசு நீங்களும் நானும் இல்லையே, எல்லா மக்களும் தானே, பொதுமக்கள் தானே. அது எப்படி அவரை ஒரு எடுத்துக்க முடியும்? எவ்வளோ அநியாயம். இப்போ ஒரு பையன் புல்லட் ஓட்டினா கை வெட்டினாங்க. இந்த விஷயம் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நானே வந்து ஒரு நான் தலித் தான். நான் எனக்கு இயல்புலையே சக மனுஷன் சமமாக பார்க்கணும், யாருமே இங்கே வந்து குறைஞ்சவங்க இல்லை. முதல்ல ஆணும் பெண்ணும் சமம்,
இதெல்லாம் வந்து இயல்பையே அப்பா அம்மா வளர்த்ததுல நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா சமைப்பார், எங்கள் வீட்டில் எல்லாரும் சமமாக நடத்துவாங்க. அந்த உணர்வுகள்லாம் வந்து எனக்கு அப்படியே கற்றுக்கிட்டேன். எல்லா மனுஷங்களும் எங்கள் வீட்டில் வந்து வீட்டுக்கு வரவங்க, வேலை செய்கிறவங்க, அவங்களாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவங்களாம் நான் அம்மாவா பார்ப்பேன், அவங்க மடியில் படுத்துக்குவேன். ஒரு மனுஷங்க எல்லாரும் சமங்கிறது தான். இங்கே பொருளாதார வர்க்க ரீதி இருக்குது, அதெல்லாம் ஒத்துக்க முடியும், வர்க்க பேதம் இருக்குது. ஆனால் ஜாதிங்கிற பேதமோ மதமும் எங்களுக்கு கிடையாது. எல்லா மதங்களும் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒத்துமையாக இருப்போம். அப்போ அந்த உணர்வு எங்கேருந்து வருது? எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுனால வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அந்த எண்ணங்களை வளர்க்கும் போது தான் அந்த பசங்களுக்கு அந்த ஜாதி இல்லை. ஆனால் எப்படி ஜாதி ஒரு விஷயம் இன்னைக்கு பிடிச்சிட்டு தொங்குறவங்க, அதுவும் தென் மாவட்டங்களாக எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அது ஒரேடியாக மாற்றணும். இப்போ ஏடிஎம்கே வந்தால் மட்டும் இப்போ மாற்றிட முடியுமா? இப்போ டிஎம்கே வந்தாலும் இதை மாற்ற முடியுமா? மாற்றணும்னா மக்கள் மாறணும். ஒரு மனுஷன் ஆட்சியை பிடிச்சி 60 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. அப்படி இருந்தும் கூட அது வந்து அது மக்கள் மனசுலதான் இது வந்து இப்ப திமுக வந்து ஜாதி வேணும்னு சொல்லுதா? கண்டிப்பா கிடையாது. ஜாதி வந்து மக்கள் மேல புறையோடி போயிருக்கு. அது ஒவ்வொரு கல்வி திட்டத்துல கொண்டு வரணும், அதுக்கான சமூக பணிகள் பெருசா மேல எடுக்கணும். இங்க தேவையில்லாத அரசியல் நிறைய விஷயங்களுக்கு பண்றதுக்கே நம்ம டைம் பத்த மாட்டேங்குது. இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் அந்த இப்ப நீங்க நல்லா யோசிக்கிறீங்க, உங்களால யோசிக்க முடியும், இந்த மக்களை பத்தி யோசிக்கிறீங்கன்னா நான் கொண்டு போய் சேர்க்கணும், நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஜாதிங்கிறது எவ்வளோ ஒரு மனுஷன். இப்போ அந்த வெட்டினவனை வந்து இப்போ பொது வீடியோ காமிக்கிறாங்களா? அதை திருப்பி தான் இப்படி நீ யாரோ ஒரு விமன் அங்கே போயிட்டாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் அங்கே போயிட்டாங்க, ஒரு ஆக்டர் போயிட்டாங்க, ஏதோ ஒரு கிரிக்கெட் பிளேயரை வந்து நீங்கள் திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறீங்கல்ல. அப்போ ஏன் அந்த பையனுக்கு இது வெட்டி இருக்கு, கை பெட்டில் இப்படி படுத்திருக்கான், இவன் கை எப்படி இருக்கு நீங்கள் காமிக்கவே ஏன் இல்லை? அப்போ அத்தனை திருப்பி அந்த பையனை பார்க்கும்போது என்ன மீடியா காமி ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு செய்தியாக அதை போட்டுடுறீங்க. அது இப்படி அப்போ இந்த புல்லட் ஓட்டுனதுக்காக யாராவது கை வெட்டுவாங்களாங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தை பொதுமக்கள் மனசுல ஏன் நீங்க ஏற்படுத்தல? அது யாரோட பொறுப்பு? உங்களுக்கு பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு மீடியாவுக்கும் பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு ஊடகத்துறைக்கும் பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் பொறுப்பு இருக்கு. அதை யாருமே செய்ய தவறுறோம். ஜாதி ஒழியணும்னா ஒவ்வொரு மனசுலையும் வரணும், கல்வி திட்டத்துல வரணும். இதெல்லாம் எப்போ வரும்னு ஆசைகள் இருக்கு, ஆனா அது கனவா ஆயிடக்கூடாதுங்கிறது தான் வருத்தமா இருக்கு. அதுக்காக திரும்ப போராடினா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு மனுஷனும் போராடணும். கூட்டணியில நீங்க தானே இருக்கீங்க திமுக கூட. கேள்வி கேட்கிறோம், அதுதான் சொல்றேனே. ஒரு தலையில இப்ப நான் கேட்கலாமே, நான் ஒரு குடும்பம் நடத்துறேன், நான் தான் தலைமை. என் வீட்டுல நான் எல்லாரும் சொல்லி கொடுப்பேன், இப்படிதான் போய் பேசக்கூடாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. என் பையன் போய் சண்டை போட்டுட்டு வந்தோடனே இப்ப எங்க வீட்டுல அப்படிதான் வளர்ப்பாங்க. நான் ஏதாவது ஒரு சண்டை அடிச்சுட்டாங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பா நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் என் மேலே தப்பே இல்லைனா கூட அவங்க சூழ்நிலை கருது இவங்க அப்படி தான் இருக்காங்க, இப்போ நீ சொன்னீங்கன்னா இப்போ நான் ஒன்று அடிக்க மாட்டேன், அவங்க வீட்டில் ரொம்ப அடிச்சிடுவாங்க, பரவாயில்ல இதை நீ ஏற்றுக்கோ, ஒன்றும் சரியாகாது, ஒரு நல்லதை சொல்லி கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லினஸ், அந்த சுமூகம், எங்களை ஃப்ரெண்டாக்கிடுவாங்க அந்த பசங்களை. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரணும். உடனே நான் போய் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி லெவலில் தான் அடுத்தவங்க இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அந்த வன்முறையை சின்ன ஒரு சகோதரத்துவம்னா என்ன, அன்புனா என்னங்கிறத வந்து ஒரு வார்த்தையா மட்டும் இல்லாம செயல்ல ஒவ்வொருத்தவங்க உணர்த்தும் போது அது மாறும். டிஎம்கே கிட்ட பேசுறோம், அதாவது டிஎம்கே தலை முதல் எல்லா இடத்துலயும் அவங்க வந்து கண்டிப்பா சொல்வாங்க. ஆனா எல்லாமே பார்க்க முடியாது இல்லையா? சொல்றோம், யாரோ எங்கேயோ ஒரு மனுஷங்கள் பண்ணா அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது அங்க இருக்க அதிகாரிகள், அந்த அதிகாரம் பரவலா இருக்குன்ற அந்த அதிகாரம் செயல்படுதாங்கிற விஷயமும் இருக்குல்ல. நமக்கு டிஎம்கே ஆப்போசிட் கிடையாது. இப்போ வந்து இன்னைக்கே வந்து நம்ம எதிர்த்துட்டு வெளியே வந்துட்டா என்ன பண்ண முடியும்? நாளைக்கு ஏடிஎம்கே கூட போனா மட்டும் இப்போ பிஜேபி கூட சேர்ந்துக்கிறதா? அதை விட ஒரு ஜோக் எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ சரி நாங்க தனியா வந்து நிக்கிறோம், 40% ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சிருவாங்களா எங்களை? அது இருக்குல்ல. அப்போ இந்த இவங்க 4 எம்எல்ஏ வந்து இந்த 2 எம்பி வந்து எவ்வளோ விஷயங்கள் நாடாளுமன்றத்திலையும் எனக்கு இப்போ என்னால் கணக்கிட முடியாது. இப்போ கூட வந்து கர்ப்பப்பை கருவாய் போட்டு இவர் கேட்டுட்டு அந்த ஒரு மெடிக்கல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி சட்டங்கள்லாம் எப்படி வருது? அந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்றாங்க? அப்ப யார் கேட்கறா? அது வந்து ஒரு வார்த்தையா எப்பயுமே வந்து நெகட்டிவிட்டியை நம்ம தூக்கி தலையில வந்து இதுன்னு சொல்றோம். ஆனா பாசிட்டிவிட்டி ஆன விஷயத்த நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட வாழ்க்கையில நான் வந்து இந்த 5 வருஷமா அந்த கட்சியில இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எங்க கட்சி பண்ற பாசிட்டிவிட்டியை நான் பரப்பிட்டே தான் இருக்கேன். ஒருத்தவங்க 2 பேருக்கு கிடையாது. அதை வந்து பண்ணணும். இந்த பாசிட்டிவ் அப்ப என்னதான் இருந்தாலும் நம்மளாம் வந்து எங்க ஒரு துளி நாங்கள் பண்ணுறது. இப்போ பிசிகேவோட இது ஓட் பேங்கிங் என்ன இருக்குது, எவ்வளோ மக்கள் இருந்தால் கூட ஸ்கேட்டர் ஆகி போயிருக்காங்க. ஏடிஎம்கேக்குள்ள நிறையா பேர் இருப்பாங்க, பிஜேபியில் இருக்கலாம், டிஎம்கேல நிறைய பேர் இருப்பாங்க. பிசிகேங்க இப்போ தான் தலைவர் தலைமையில் தான் வந்து இப்போ தான் ஒரு தனித்தலைவராக அதான் இப்போ ஒரு அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கும் போதே அதை தூக்கி எல்லாரும் வந்து ஈர்க்கப்படுறாங்க. மீடியா அங்கே திரும்புது, கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஆனால் இவர் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக பண்ணுறாரு, அவரை ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற பொதுமக்களுக்கே அந்த எண்ணங்கள் இல்லையே, வரும். ஆனால் வராதுன்னு நம்ம வந்து மனசை விட்டாரு. அம்பேத்கர் எவ்வளோ போராடி இருப்பார், அதன் வழியாக தானே போராடுறோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு மிக்க நன்றி மேம். வணக்கம்.